டின்னருக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரீட் ஃபுட் இல்ல ஜங்க் ஃபுட் Thank you. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா டேஸ்டியா இருக்கும்ல, அந்த ரெசிபி தான் ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட ஒரு கோசி காமான ஒரு நைட் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். அண்ட் இப்போ கொஞ்ச நாளா வந்து நான் ஒரு விஷயம் வந்து புதுசா ஃபீல் பண்றேன். அண்ட் அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படியே வாங்க, என்னோட ஒரு கோசி காம் நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து நிறைய வேலை இருந்துச்சு செய்யறதுக்கு. பட் எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னே தெரியல. இந்த ஒரு டென்ஷன்லேயே வந்து போனேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலையுமே உருப்படியாக செஞ்சு முடிக்க மாட்டேன். அதனால கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணாதான் எனக்கு வந்து மைண்டே வேலை செய்யும். அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பப்பும் ஒரு சைடு வந்து விளையாடிட்டு இருந்தான், டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் அவன் கூட பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்து சில் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி உட்கார்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது. கொஞ்ச நேரம் நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னாலே, நான் வந்து உடனே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு ஓவர் திங்க் பண்ணப்போ, எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. அது இத்தன நாள் நான் வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்ல. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். நான் வந்து ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரியே ஓவர் திங்க் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு மாற்றி மாற்றி ஸ்க்ரோல் பண்ணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டைம் போனதே எனக்கு தெரியல. நான் வந்து 7:30க்குலாம் வந்து டின்னரே சாப்பிட்டு முடிச்சிருவேன். பட் இன்னைக்கு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து 7:30 ஆயிடுச்சு. அதனால வேக வேகமாக மொபைலை கீழே வச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். மொபைலை எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. வீக்லி ட்வைஸ் வந்து டின்னருக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லை ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு நாள் வந்து பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொரு நாள் வந்து சாண்ட்விச் இல்லை ரேப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக டின்னருக்கு வந்து சாண்ட்விச் செய்கிறதா தான் பிளானு. பட் மார்னிங்லேருந்து யாருமே முட்டை சாப்பிடவே இல்லை வீட்டில். அதனால அந்த எக்கு கவுண்ட்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இன்றைக்கி டின்னர் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து பிரெட் ஆம்லெட் தான் செய்ய போகிறேன். நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல்லலாம் சாப்பிடுவோம்ல, ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும்ல, அந்த ரெசிபி தான் யூடியூப்பில் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா இப்போ நான் ரெசிபி சொல்கிறேன், பார்க்கலாமா? ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு டொமேட்டோ, ஒரு ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், இது எல்லாமே வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து இது எல்லாத்தையும் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சங்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்லெட்டில் வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்கிட்ட வந்து சாப்பர் இருக்கு. நான் இதை வந்து சாப்பரில் வந்து கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் ஈஸியாக குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிருக்கும். பட் நான் வந்து என்ன நினச்சேன்னா அதை வேற எடுத்து வாஷ் பண்ணணும். இது வந்து ஒன்று தான் இருக்குது, இதை கையிலே கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆக்சுவலாக இந்த வெங்காயம் இன்னைக்குன்னு பார்த்து நான் சாப் பண்ணவே முடியல. அது ஏதோ ரஃப்பாக கட் பண்ண மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வந்துருச்சு.
இதுக்கு நான் சாப்பர் எடுத்தே கட் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப நேரமா உட்காந்து ஆல்ரெடி கட் பண்ண வெங்காயத்தையே திரும்ப திரும்ப கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இதுக்கப்புறம் தக்காளி. எனக்கு வந்து தக்காளி ஆம்லெட்ல போடணுமா அப்படின்னு வந்து ஒரு டவுட் லாஸ்ட் வரைக்குமே இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து யூசுவலா வீட்ல சமைக்கும்போது தக்காளிலாம் முட்டை கூட ஆட் பண்ண மாட்டோம்ல. இந்த முட்டைல வந்து ஆம்லெட்ல வந்து தக்காளி போட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும்? வியர்டா இருக்குமான்னு எனக்கு டவுட்டு. நான் வந்து இத ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் ஸ்டில் அந்த ரெசிபில வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல வந்து அதே மாதிரி எக்ஸாக்ட்டா வேணும் அப்படின்னா, தக்காளியும் ஆட் பண்ண சொன்னாங்க. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுல தக்காளி இருக்கிறதே வந்து தெரியல. அதனால வந்து தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்டே சாப்பர்லயே வந்து சாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இல்ல கையிலயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா வந்து கட் பண்ண மாரி ஆயிடுச்சு. இந்த கிரீன் சில்லி வந்து நான் 1 போடலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா ஹாஃப் தான் போட்டேன். இந்த ஹாஃப் போட்டதே வந்து அதுல என்ன ஒரு ஃபியூ பீசஸ் தானே இருக்கு. அதுல 2 வாட்டி வந்து பப்பு வந்து கிரீன் சில்லி அவனுக்கு வந்து மாட்டிருச்சு வாயில. கடிச்சிட்டு காரம் காரம்னு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டான். ஸோ நீங்க வந்து கிட்ஸுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிரீன் சில்லி ஸ்கிப்பே பண்ணிக்கலாம். அது வந்து ஆட் பண்ணாதீங்க. நான் தெரியாம வந்து ஆட் பண்ணிட்டேன். பப்பு வந்து 2 வாட்டி கடிச்சுட்டான். நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு சாண்ட்விச் செஞ்சா ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. இன்னும் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஈஸியா வந்து பிரெட் ஆம்லெட் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் வந்து இதுக்கு பிளானே பண்ணேன். பட் கிட்டத்தட்ட ஒரே டைம் தான்ற மாரி ஆயிடுச்சு. இந்த வெங்காயமும், தக்காளியும் நான் சாப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. நான் வந்து இன்னைக்கு 4 முட்டை வந்து ஆட் பண்ணேன். பட் 4 முட்டை வந்து சுத்தமா பத்தவே இல்ல. இது வந்து 2 பேத்துக்கு தான் பத்தும். 2 பேத்துக்கு மேல வந்து சாப்பிட முடியாது. ஸோ நீங்க வந்து 2 பேருக்கு மேல செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நெறைய முட்டை வந்து தேவைப்படும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு, அதுக்கப்புறமா வந்து பத்தல அப்படின்னு சொல்லி, இன்னொரு வாட்டி வந்து நம்ம எதுவுமே வெஜிடபிள்ஸ்லாம் போடாம ஜஸ்ட் முட்டையும், பிரெட்டும் வச்சு சும்மா வீட்லலாம் செய்வோம்ல பிரேக் டைம்லலாம், அந்த மாதிரி வந்து செஞ்சு இன்னொரு வாட்டி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த முட்டையில நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து ஒண்ணா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இதுல வந்து சில்லி பவுடர் இல்லன்னா பெப்பர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஆட் பண்ணல. எனக்கு வந்து அந்த முட்டையில வந்து சில்லி பவுடர் இருந்தா ராவா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால எனக்கு அது புடிக்காது. அதனால நான் அத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கரம் மசாலாவும், கிரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு குடுக்குறீங்க அப்டின்னா, கிரீன் சில்லி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லயுமே எல்லாருமே ஒரே மாதிரி சொன்ன விஷயம் என்னன்னா, இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்படி பீட் பண்ணா தான் ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். அதுவும் எந்த அளவுக்குன்னா, ரொம்ப நேரம் பீட் பண்ணணும். அந்த எக் வந்து அது முட்டை மாதிரியே இருக்காது. அப்படியே வந்து ஃபோமியா மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இத நல்லா பீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து ரொம்ப நேரமா பீட் பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல பீட் பண்ணியிருப்பேன். எனக்கு கையே டயர்ட் ஆகி வலிக்கவே ஆரம்பிச்சுருச்சு. பட் இருந்தாலும் அவங்க காமிச்ச அளவுக்கு எனக்கு வந்து ஃபோமியாலாம் வரல. நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தவால வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு, நான் வந்து அது மேல இத வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதுல வந்து பட்டர் தான் ஆட் பண்ண சொன்னாங்க தவால. பட் நான் வந்து என்கிட்ட பட்டர் இல்ல. அதனால நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அந்த மாரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல உடனே வந்து நீங்க பிரெட் ஸ்லைஸ வைக்கணும். இது எப்படி வைக்கணும்னா, ஆக்சுவலா ஒரு பிரெட்ட வந்து இப்டி அந்த எக்ல வந்து டிப் பண்ணிட்டு, லைட்டா அந்த எக்ல வந்து கோட் ஆகுற மாரி பண்ணிட்டு, அத திருப்பி வந்து போடணும். நான் வந்து டைரக்ட்டாவே வச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து உள்ளார வந்து எக் வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாரி பண்ணா. அதனால நான் டைரக்ட்டா இப்படியே வச்சுட்டேன். ஒரு சைடு வந்து எக் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து பிரெட் வந்து டோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் வந்து இப்படி சாண்ட்விச் மாரி ஃபோல்ட் தானே பண்ணுவோம். 2 பிரெட்டும் ஒண்ணா. அப்போ வந்து நல்லாருக்கும். எனக்கு அந்த உள்ள அந்த எக் ராவா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தா புடிக்காது. அதனால நான் வந்து இந்த மாரி குக் பண்றேன்.
ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து நான் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி சாப்பிட்றேன். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுல்ல. பட் எனக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா எந்த ஸ்நாக்ஸுமே வந்து உள்ளே இறங்காது. நான் சிப்ஸ்லேருந்து பீட்சாலேருந்து எல்லாத்துக்குமே வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டு தான் சாப்பிடுவேன். என்னது? பிரெட் இல்ல, ஆம்லெட். ஆமாங்க. நல்லா இருக்கா சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கா? எவ்வளவு நல்லா இருக்கு? எவ்வளவு நல்லா இருக்கு? நிறைய நல்லா இருக்கா? பப்புக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் 2 வாட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பச்சை மிளகாய் வந்து கடிச்சிட்டான். அது மட்டும்தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவனுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டான். எனக்கு வந்து பிரெட் ஆம்லெட் அப்படின்னாலே கொடைக்கானல் தான் ஞாபகம் வரும். பிரெட் ஆம்லெட்க்கும் கொடைக்கானலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டதே வந்து கொடைக்கானல்ல தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்படி ஒரு டிஷ் இருக்கு. இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணதே வந்து அங்க போனப்ப தான். நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுல கொடைக்கானல் போனப்போ, அங்க வந்து சுத்தி எல்லா கடையிலயுமே வந்து பிரெட் ஆம்லெட், இல்ல மேகி, இல்ல அத விட்டா வந்து மோமோஸ். ஸோ இதே தான் மோஸ்ட்லி எல்லா கடையிலயுமே இருக்கும், ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்லலாம். நான் வந்து எத்தன வாட்டி மேகியே சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி, ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தத வந்து பிரெட் ஆம்லெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி கூட நான் பிரெட் ஆம்லெட்லாம் வந்து மெனு கார்ட்லலாம் பார்ப்பேன். பட் ஸ்டில் அது பிரெட்டும், ஆம்லெட்டுமா, முட்டையுமா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு மாரி வியர்டான காம்பினேஷன் மாரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது கேட்குறப்போ ஃபீல் ஆச்சு. அதனால நான் ட்ரை பண்ணதே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கொடைக்கானல்ல தான் ட்ரை பண்ணேன். அதனால எனக்கு பிரெட் ஆம்லெட் அப்படின்னாலே இதுதான் ஞாபகம் வரும். வெள்ளத்தக்காளி பூங்குட்டாளி என்ன சொன்னாலி எங்க இன்னொரு தடவை ஆடு பப்பு. ஏய் அவன் ஸ்டெப்பே போடுவான் அது பாட்டுக்கு. இங்க பாரு பப்பு, பப்பு நானும் ஆடி காட்டேன். ஏய் ஏய் வெள்ளத்தக்காளி இங்க பாரு பூங்குட்டாளி என்ன சொன்னாலி. டயர்ட் ஆயிடுச்சா டான்ஸ் ஆடுனது? ஸோ பார்த்தீங்களா பப்புவோட டான்ஸை. இப்போல்லாம் பப்பு வந்து பாட்டெல்லாம் வந்து பாட ஆரம்பிச்சிட்டான். படத்தில் வர பாட்டு, டிவியில் வர பாட்டுலாம் வந்து 1, 2 லைனே வந்து சொல்கிறான். அதெல்லாம் சொல்லிட்டே வந்து டான்ஸ் ஆடுறது. ஸோ இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அவனோட டான்ஸ் பார்க்குறது தான் வந்து எங்களோட வேலையாகவே இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எனக்கு பிடிக்காத வேலையை வந்து செய்யணும். அது வந்து இந்த வெசல் வாஷிங் தான். எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப நேரமாக நின்றுட்டு ஒரே இடத்துல ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்படி ஓடி ஆடி வேலை செய்யணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வந்து மாறிட்டே இருக்கணும். இந்த வெசல் வாஷிங்கில் வந்து ஒரே விஷயத்தையே நம்ம வந்து பண்ணிகிட்டே இருப்போமா, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து இந்த மாதிரி வெசல் வாஷ் பண்ணும்போது டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவேன். அது வந்து என்னன்னா, ஏர்பாட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு, இல்லை யூடியூப் வீடியோ ஏதாச்சும் ஒன்று வந்து எனக்கு பிடிச்சது வந்து ப்ளே பண்ணிடுவேன் சைடில். அதை பார்த்துட்டே அதை கேட்டுகிட்டே வந்து வெசல் வாஷ் பண்ணிடுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு வெசல் வாஷிங் மேலே தான் வந்து கான்சன்ட்ரேஷனே இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு அந்த வீடியோவுக்கு கூட நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கவோ பார்க்கவோ மாட்டேன். நெக்ஸ்ட் விஷயம் நான் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது. இது வந்து நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணிருவேன். அது என்னமோ எனக்கு பழக்கமாயிடுச்சு டெய்லி க்ளீன் பண்ணி. அது அழுக்கா இருக்கோ இல்லையோ, அது லைட்டா ஒரே ஒரு ட்ராப் வந்து ஆயில் ஸ்டெயின் இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அதுக்காக ஃபுல் ஸ்டவ்வுமே வந்து நான் வாஷ் பண்ணுவேன். அது வாஷ் பண்ணா தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஓகே க்ளீன் பண்ணிட்டோம், கிச்சன் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்காகவே வந்து க்ளீன் பண்ணுவேன்.
கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பால் வந்து காய வச்சுருவேன். ஏன்னா பப்புக்கு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்க வைப்பேன். அண்ட் நானுமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் வந்து பால் குடிப்பேன். ஸோ பால் வந்து பாயில் பண்ண வச்சுட்டு நான் வந்து குளிக்கிறதுக்காக கிளம்பிருவேன். நைட்டு வந்து குளிச்சுட்டு வந்தா தான் எனக்கு அப்போ தான் வந்து உயிரே வர மாதிரி இருக்கும். ஸோ கிச்சனில் இவ்வளோ நேரம் நின்னதெல்லாம் வந்து அப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி நைட் வாக்காக வெளியில கிளம்பிட்டோம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நான் புதுசா ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணேன். அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அத வந்து இப்போ சொல்றேன். அப்படியே வாங்க நடந்துட்டே பேசலாம். ஓஸ் இல்ல அது பூ. பூவா? Thank you. ஸோ நான் வந்து ஓவர் திங்க் பண்ணும்போது புதுசாக ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயத்துக்குலாம் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம்ல, தேங்க்ஃபுல்லாக. நம்மக்கிட்ட வந்து இது இருக்குது, இல்லை நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை சின்ன வயசுலலாம் நிறைய வந்து ட்ரீம்ஸ் இருக்கும். இது நடக்கணும், அது நடக்கணும், இதெல்லாம் நடந்தா தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். நான்லாம் அப்படியே கனவுலயே வாழ்ந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போலாம் கொஞ்சம் வயசாக ஐயோ! வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டேனா? சரி கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இப்போலாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் நானு. இத வந்து நீங்களும் இந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு வந்து எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயம். அது எதுவா வேணா இருக்கலாம். பெருசா இருக்கணும். பெருசா ஏதாச்சும் நான் சந்தோஷப்படுற மாரி நடக்கணும். அந்த மாரிலாம் இல்ல. இப்போலாம் வந்து ஏதாச்சும் சின்ன விஷயம், இந்த மாதிரி நைட் வாக் போறதுக்கே வந்து எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். இல்ல எங்கேயாவது வெளியில போயிட்டு வரோம். இல்ல பப்பு வந்து ஏதாச்சும் புதுசா சொல்றான். இல்ல எங்க கூட வந்து புஜ்ஜி வருது பாருங்க. நாய். அது வந்து ஸ்ட்ரீட் டாகு. பட் ஆக்சுவலா அவ வந்து எங்க கூட வர்றது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாரி குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் நான் வந்து இப்போலாம் ஹேப்பியா ஃபீல் பண்றேன். கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து என்ன சுத்தி இதெல்லாம் நடக்குது. எனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் நான் வந்து கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு தெரியல இது வந்து அடல்ட்டிங்கா, இதுதான் வந்து நம்ம அடல்ட்டா ஆகுறதுக்கு ஒரு இதுவா அப்படின்லாம். பட் ஸ்டில் இத வந்து நான் இப்ப புதுசா நோட்டீஸ் பண்ணேன். நீங்க யாராச்சும் இந்த மாதிரி சடனா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாரி நோட்டீஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நெறைய ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ட்ரீம்ஸு அது இதுன்னு நெறைய விஷயம் வந்து இமேஜின் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பேன். பட் இப்போலாம் வந்து ரியாலிட்டி வந்து நல்லாவே பார்க்க முடியுது என்னால. ரியாலிட்டில என்ன சுத்தி என்னென்ன நல்ல விஷயம்லாம் நடக்குது. டெய்லியுமே நம்ம ஹேப்பியா இருக்கிறதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. பட் நம்ம தான் அத வந்து நோட்டீஸ் பண்றதில்ல. ஸோ இப்பலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஸோ இந்த மாதிரி ஒரு சடன் ஷிஃப்ட் உங்களோட திங்கிங்ல வந்து நடந்திருக்கா? நீங்க இந்த மாதிரி சடனா இந்த மாரி வேற ஒரு டைமென்ஷன்ல யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து நெறைய ஓவர் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும். நான் என்னடா கருத்தா பேசுறனே அப்படிலாம் நெனைக்காதீங்க. நான் ஜஸ்ட் என் மனசுல எனக்கு தோணுனத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். என்னடா இன்னைக்கு டே வந்து பீஸ்ஃபுல்லா முடிய போகுதா அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல. பால் வந்து ரீஹீட் பண்றதுக்காக வச்சுட்டு போயிருந்தேன். பட் மறந்தே போச்சு. வந்து பார்த்தா பாதி பால் கீழ தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போனேன். பட் ஸ்டில் இன்னைக்கு டே வந்து பீஸ்ஃபுல்லாவே போச்சு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்துக்கு வந்து நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். இந்த மாரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நான் என்னோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். பட் உங்க எல்லாருக்கும் குட் நைட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும்
பாய்.